ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி நல்ல ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நாம் கடையில் இனிமேல் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு நல்லா ஜூஸியான குலோப் ஜாமுன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகணும். எல்லா சைடுமே ஈவனாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஆற விட்டுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்மளுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. லைட்டாக நம்மளுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல். உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாம் கடையில் வாங்கினது போலவே குலோப் ஜாமுன் பண்ணுறதுனால கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன். கலர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கோதுமை மாவு நல்லா ஆறி வந்திருக்கு. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சமையல் சோடா சேர்ப்போம் இல்லையா, அந்த சோடா தான். ஒரு தடவை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பால் பவுடர் சேர்க்காமல் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்மளுக்கு கடையில் வாங்கினது போலவே டேஸ்ட் இருக்கணும்னா நாம் பால் பவுடர் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தான் சேர்க்கணும். பால் நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத பால் இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டேன். எனக்கு 1/2 கப் அளவுக்கு பால் இதுக்கு கரெக்டாக இருக்குது. நாம் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருந்தோம், அதில் 1/2 கப் பால் கரெக்டாக இருக்குது. ஒரு மாவு கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் கம்மியாக பால் தேவைப்படும். பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஹார்டாக பிசைஞ்சிட வேணாம். இப்போது இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போது ஒரு மூடி போட்டு மாவை மூடி விட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நாம் பார்க்கலாம்.
இப்போது மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது கை வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து கெட்டியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போது மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். நாம் நார்மலாக இன்ஸ்டன்ட் மிக்ஸில் வந்து லைட்டாக தான் பிசைவோம். ஆனால் இந்த கோதுமை மாவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் உருண்டை வந்து உருட்ட முடியும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதே மாதிரி விரிசலும் நம்மளுக்கு வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு தடவை கை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணதுக்கு அப்புறமா கை வச்சு 2 கையிலுமே உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்பில் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வந்து விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எப்போவுமே குலோப் ஜாமுன் வந்து செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக வந்து வெந்து வரும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ஒரே கலர்லேயே நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிதமான தீயில சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே நீங்கள் கிண்டி விட்டுறாதீங்க. ஒரு 5 செகண்டுக்கு அப்புறமா நம்ம மெதுவாக கிண்டி விடணும். இல்லைன்னா உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பாருங்கள், நல்லா மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம் கரண்டி வச்சு ஒவ்வொன்றா மேலேருந்து கீழே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக நம்மளுக்கு வெந்து வரும். குலோப் ஜாமுன் பார்க்குறதுக்கும் ஒரே கலர்லேயே கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு நடுவில் வந்து வேகாது, மாவு வந்து அப்படியே இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நிறம் வந்து மாறி வந்திருக்கு. லைட் கோல்டன் கலர் வந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டார்க்காக வரணும். இப்போது நல்லா டார்க்கான கோல்டன் கலர் வந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்து குலோப் ஜாமுனை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து 1 கப் மாவில் 25 குலோப் ஜாமுன் வந்து கிடச்சிருக்கு. சுகர் சிரப்பில் சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. வேகமாகவே நம்மளுக்கு குலோப் ஜாமுன் வந்து ஊறி வந்துடும். இப்போது நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன்களை இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. பாருங்கள், ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து 3 மணி நேரத்துலேயே நல்லா பெருசாகி வந்துடும். சூப்பரான பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சாஃப்டாக அதே மாதிரி ஜூஸியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியே அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்தாச்சு. இது கூட நல்லா புளிக்காத தயிராக ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கடையில் வந்து வனஸ்பதி சேர்த்து இந்த பாதுஷா ரெடி பண்ணுவாங்க. நாம் வீட்டில் செய்கிறதுனால நெய் சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போது இந்த நெய் வந்து எல்லா மாவுலையுமே படணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பாதுஷா வந்து லேயர் லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடுமே ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க.
பாதுஷா செய்கிறதுக்கு நல்ல முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து அழுத்தி பிசையக்கூடாது. சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 1 ஹவர் ஊற விட்டுடலாம். இப்போது இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் நாம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது சுகர் வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போது ஒரு தடவை இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஃபுட் கலர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. பாகு பதம் செக் பண்ண தெரியாதுன்னா நல்லா நுரைச்சி பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் பிசு பிசுன்னு இருக்கும். அப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா சுகர் வந்து நல்லா கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது ஒரு 1 ஹவர் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம கை வச்சு எதுவும் பிசைஞ்சு விடக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா சின்ன சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன பாதுஷாவாக செய்ய போகிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லா லேயராக கிடைக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து இதுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும். நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த பாதுஷா வந்து பொரிக்கணும். பாருங்கள் ஆயில் வந்து இந்தளவுக்கு தான் சூடாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு அதுவாகவே மேலே வந்து எலும்பி வரணும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைய ஒரே ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் அதுவாகவே மேலே வந்து எலும்பி வந்திருக்கு. இது நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விடணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடுமே திருப்பி விட்டு எடுக்கணும். ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இல்லைன்னா சென்டரில் வந்து வேகாது. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். ரொம்பவும் கலர் வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடணும். பாருங்கள் இதே மாதிரி எல்லா பாதுஷாவையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சுகர் சிரப்பில் சூடாக இருக்கும்போதே இதை நம்ம சேர்த்துடணும். அப்போ தான் உள்ளே வந்து சுகர் சிரப் நல்லா இறங்கி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா திருப்பி விட்டுருங்க. 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா பாகு வந்து படுற மாதிரி செஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி பெரட்டி போட்டு விட்டுருங்க. நல்லா ஊறி வந்துடும். இதே மாதிரி எல்லா பேட்சையுமே போட்டு பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஊறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தீபாவளி ஸ்பெஷலாக ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். அதிக பொருள் வந்து தேவைப்படாது. அதே மாதிரி நல்லா மொறுன்னு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள்
கையில் தொட்ட உடனே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு. மறக்காமல் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே 1/4 கப். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டருக்கு பதில் நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கு நல்லா காஸ்ட்லியான பேக்கரியில் வாங்கினது போலவே இருக்கும். இப்போ கை வச்சு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடுமே பட்டர் வந்து படணும். அந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் வந்து ஒற்றை பதம் வரணும். அப்படி இருந்தால் தான் ஓமப்பொடி நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஓமப்பொடிக்கு இந்த மாதிரி மாவு வந்து கையில் பிசு பிசுன்னு தான் ஒட்டும். இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போது மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு இதை மூடி விட்டுருங்க. ஸ்டவ்வில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது முறுக்கு புளியிற அச்சு எடுத்துக்கோங்க. அந்த அச்சில் நம்ம இடியாப்பம் புளியிற அந்த அச்சை வந்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது ஓமப்பொடிக்கு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இடியாப்ப அச்சில் நாம் சேர்த்துக்கலாம். 3/4 வாசி இருக்கிற மாதிரி மாவை வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இது பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பலாம் கஷ்டம் இருக்காது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இப்போது ஆயில் வந்து மிதமான தீயில் ஹீட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தான் நாம் பிழியணும். ஆயில் வந்து ஹீட்டாக வச்சிட்டிங்கன்னா கையில் வந்து சூடு வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஓமப்பொடி வந்து டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப வந்து டைம் எடுக்காது. 3 சுற்று மட்டும் சுற்றி விட்டுக்கோங்க. ரொம்பவும் சுற்றிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஹையில் வச்சிடாதீங்க, அப்புறம் வந்து கலர் வந்து மாறிடும், கருப்பாயிரும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். 1 சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஓமப்பொடி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆயிலை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இன்னொரு பேட்ச் வந்து பிழிஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி 3 சுற்று விட்டு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம்லேயே ஈஸியாக பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஒரு 15 நாள் வரைய ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க.
1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நாம் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் கடலை மாவு. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது கூட பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது கை வச்சு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு அதுக்கப்புறமா காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடான எண்ணெயை 1 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். இப்போது ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கும். கலந்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே அந்த ஆயில் வந்து மாவில் வந்து ஒட்டி பிடிக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லா சைடுமே நல்லா ஈவனாக ஆயிலை வந்து பரப்பி விட்டுக்கோங்க. மாவில் வந்து நல்லா ஒட்டி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் எடுக்கணும். இப்போது நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாதீங்க, உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தால் போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணாமல் தான் செய்கிறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். 3/4 வாசி அளவுக்கு மாவை வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப ஃபில் பண்ணிங்கன்னா பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது மாவை வந்து இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டுடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைம் வந்து எடுக்காது. இப்போது மாவை மூடி வச்சுருங்க. மாவு காயாமல் இருக்கும் அப்போ தான். இப்போது க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது டைரெக்டாக நாம் சிம்மில் வச்சுட்டு எப்பவும் போல் முறுக்கு பிழிகிற மாதிரி நல்லா ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுடலாம். சூப்பராக ரிப்பன் பக்கோடா பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்துடுச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் நல்லா மாறி நல்லா ரெடியாகி வந்துடும். இப்போ நாம் ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஸ்நாக்ஸுன்னு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து பேட்ச் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.